ஹாய் அண்ணா, நம்ம இந்த வீடியோவில் பற்றி பார்க்க போகிறோம்னா ஒரு ஃபேஸ்புக்கில் ஒரு குரூப் எப்படி ரிமூவ் பண்ணுறது டெலீட் பண்ணுறது அப்படி தான் பார்க்க போகிறோம். நம்ம குரூப்பை தான் டெலீட் பண்ண முடியும், நம்ம அடுத்தவங்க குரூப்பை டெலீட் பண்ண முடியாது. ஏன் குரூப்பை டெலீட் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ரொம்ப நாள் யூஸ் பண்ணாமல் இருக்கலாம், இல்லை நம்ம அந்த ஃபீல்டை விட்டு போயிருக்கலாம், இல்லை தேவையில்லைன்னு நினைக்கலாம். இன்னும் இப்போ நிறைய காரணத்தில் நம்ம குரூப்பை வந்து டெலீட் பண்ணணும்னு இருக்கோம். சரி வாங்க, இப்போ எப்படி குரூப் எப்படி டெலீட் பண்ணுவோம் பார்ப்போம். லெஃப்ட் சைடு போனீங்கன்னா தெரியும் ப்ரொஃபைல், இந்த இடத்துல வந்து சி மோர்னு இருக்கும். சி மோர் கொடுத்துக்கோங்க. சி மோர் கொடுத்துட்டு கீழே வந்தீங்கன்னா குரூப்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த குரூப்ஸ் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் வந்து 3 குரூப் வச்சிருக்கேன். பேச்சுலர்ஸ் கிரிக்கெட் லவ் நியூஸ். நான் அந்த கிரிக்கெட்டுன்ற குரூப் வந்து டெலீட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ கிரிக்கெட்டுன்ற குரூப்பை கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல 3 டாட் இருக்கா, இந்த 3 டாட்டை கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல லீவ் குரூப்னு இருக்கா, இந்த இடத்த கிளிக் பண்ணிக்கணும். இந்த பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் வரும், லீவ் குரூப்னு கேட்கும். லீவ் குரூப்பும் கொடுத்துக்கோங்க. அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த குரூப்பை விட்டு வெளியில் வந்துட்டீங்க. ஓகேங்களா? இப்போ இந்த குரூப் வந்து மற்ற 2 பேர் இந்த குரூப்பில் அட்மினாக இருக்காங்க, மதன்குமார், ரகுவரன். ஸோ அதனால அந்த குரூப் வந்து அவங்க ரன் பண்ணிக்கிடுவாங்க. இன்கேஸ் இவங்க 2 பேர் வந்து இந்த குரூப்பில் வந்து அட்மினாக இல்லாமல் இருந்திருந்தால் இந்த குரூப் வந்து நான் லீவுன்னு கொடுத்தோன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த குரூப் வந்து டெலீட்டாக இருக்கும். ஓகேங்களா? இப்போ நான் ஒரு ஆள் மட்டும் ரன் பண்ணியிருந்தேன்னா அந்த குரூப் வந்து ஆட்டோமேட்டிக்காக டெலிட் ஆகிடும். இப்போ இன்னும் 2 பேர் அந்த அட்மினாக இருக்கனால அந்த குரூப் வந்து டெலீட் ஆகாமல் இருக்குது. ஸோ நான் வந்து இப்போ உங்களுக்கு வந்து குரூப் லிவிங், இந்த குரூப் விட்டு நான் வெளியில் வந்துட்டேன். குரூப் விட்டு வெளியில் வரதுக்கு இதே ப்ரொசீஜர் தான். நீங்கள் குரூப்பை டெலீட் பண்ணுறதுக்கு இதே மாதிரி நீங்கள் லீவ் ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா போதும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இந்த நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அண்ட் மேக் மணி ஆன்லைன் அதை பற்றி இன்ஃபர்மேஷன் போடுவோம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.